திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் வெள்ள நீர் பாய்ந்தோடுவதால் ஒரு பகுதி வழியாக மட்டுமே போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பகிரலாம். தமிழகத்தில் கனமழை பொழிவை சந்தித்துள்ள நகரங்களில் ஒன்றாக திண்டிவனம் நகரம் இருக்கின்றது. திண்டிவனம் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகள் நிறைந்ததன் காரணமாக ஊருக்குள் தண்ணீர் புகுந்திருக்கின்றது. திண்டிவனம் நகரத்தினுடைய முக்கிய கால்வாய்கள் வழியாக தண்ணீர் பெருக்கு ஓடி காரணமாக திண்டிவனம் நகரத்திற்கு உள்ளேயும் திண்டிவனம் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலும் வீடுகளுக்கு முன்பாக தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இந்த நிலையில் தான் திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. திண்டிவனத்தில் நகரப்பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பகுதி கால்வாய் வழியாக வெளியேறி கொண்டிருக்க சூழலில் மற்றொரு இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இவ்வாறு சாலை பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எனவே திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரியுடைய சாலைகளில் பல இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு சாலையின் ஒரு வழித்தடத்தில் மட்டும் இரண்டு புறமும் அனுமதிக்காமல் சாலையினுடைய ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய 2 வழித்தடங்களில் மட்டுமே போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டு வருகிறது. திண்டிவனத்துடைய மேற்கு பகுதியில் மழை வெள்ள நீர் அதிகம் தேங்கியிருப்பது, ஏரிகளில் இருந்து வெளியேறி வந்திருக்கக்கூடிய தண்ணீர் வீடுகளை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் தீயணைப்பு படையினரும் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய சாலைகளில் கிளியனூர் உள்ளிட்ட பல இடங்களில் போக்குவரத்து ஆங்காங்கு தடை செய்யப்பட்டு ஒரு வழித்தடத்தில் மட்டும் 2 புறமும் பேருந்துகள் வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலே காவல்துறையினர் தற்போது அந்த வாகனங்களை பார்வையிட்டு அனுப்பி வைத்து வருகின்றனர்.